காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. சரி ஓகே, அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட சொல்லி அதை என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் மெட்டீரியல் குவாலிட்டியும் செக் பண்ணிட்டு என்னோட டேபிள்ல ஃபைல சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கவனிக்கிறீங்களே தவிர உங்க பார்வை எல்லாம் வெளியே இருக்கு. இல்ல சார், சும்மா தான். இல்ல, கொஞ்ச நேரமா நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, ஆனா உங்க பார்வை எல்லாம் வெளியே இருக்கேன். இல்ல சார், கொஞ்ச நேரமா உங்க கேபினுக்கு வெளியே ஏதோ நிழல் தெரிஞ்சுட்டே இருக்கு, அதான் யாருன்னு பாக்குறேன். நான் தான். என்ன நினைச்சேன்டி நீயா தான் இருக்கும் அப்படின்னு. நான் சாம் சார் கூடயும் அந்த சார் கூடயும் ஏன் இனியா மேம் கூடயும் மீட்டிங்ல இருக்கும்போது இந்த பக்கமா எவனுமே எட்டி பார்க்க மாட்டான். ஆனா ரொம்ப நேரமா நிழல் தெரியும் போதே நினைச்சேன்டி நீயா தான் இருக்கும் அப்படின்னு. நீதான் எதுவா இருந்தாலும் டைரக்டா எம்டி கிட்டயும் சிஓ கிட்டயும் பேசுற ஆளாச்சே. ஒன்னதான் என்னன்னு கேட்டேன். இல்ல, நான் அப்புறமா வரேன். நான் வெளியே வெயிட் பண்றேன் சார், நீங்க மீட்டிங் முடிச்சிட்டு கூப்பிடுங்க. ஓகே காசி, மெயினா மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். காசி சார். சார் கேக்குது. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எங்க பாத்துட்டு இருக்கீங்க? மெட்டீரியல் குவாலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைல என் டேபிள்ல சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சரி ஓகே, நீங்க கிளம்பலாம். சார், மீட்டிங் இன்னும் முடியல சார், இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கு இருக்கேன். வேற என்ன, அவ்வளவுதான். அதான் சொல்லிட்டேனே, ஃபைல என் டேபிள்ல சப்மிட் பண்ண சொல்லிருங்க, நீங்க கிளம்பலாம். ஓகே சார். ஓ, என்ன துரத்துறீங்களா? சரி சரி. ஹலோ. நான் வரேன் சார். என்ன அது வந்து என்ன என்ன பார்க்காம இருக்க முடியலையா? இல்ல, அது ஐ நோ இசை, நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ணதே என்ன கவுக்குறதுக்காக தான். ஆனா அது நடக்கல. அது நடக்கிறதும் ஏதோ என் மேல உனக்கு கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே என்ன உன் பின்னாடி சுத்தல விடலான்னு பாக்குற நீ. இல்ல, நான் என்ன சொல்ல வரேனா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ இப்ப என் கேபினுக்கு எதுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது இந்த சாமோட கான்பிடன்ஸ் லெவல உடைச்சிடலான்னு பார்த்தேன். அதான் அது நடக்காததான் கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சும் பாத்துட்டேன். ஆனா நீ என்னதான் நடிச்சாலும் நீ வேண்டாங்கிற கான்பிடன்ட் லெவல் எனக்கு கூட்டிட்டே தான் இருக்க. என்ன பேச விடுறீங்களா? இப்ப கூட என்ன தேடி எதுக்காக தெரியுமா இங்க வந்திருக்கேன்? மதியம் ஆக போகுது, இன்னமா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நான் அந்த பக்கமே வரல. அதான் என்ன காணாததும் என்ன பார்க்காம இருக்க முடியாம என்ன தேடி நீயே வந்துட்ட. என்ன கரெக்ட் தானே? என்ன கொஞ்சம் பேச விட்டாதானே நான் பேச முடியும். இங்க பாரு இசை, என்னோட கான்பிடன்ட் லெவல ஒன்னால உடைக்க முடியாது. இந்த கோவமா இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சு என்ன உன் பின்னாடி அலை வைக்கலாம் நீ கனவுல கூட நினைக்காத. ஏன்னா நீ தோத்து தான் போற. டைம் எல்லாம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. வீட்டுல பாக்குற பையனையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா லைஃப மூவ் பண்ற வழிய பாரு. உன் லைஃப நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. டேய், கொஞ்சம் நிப்பாட்டியா? எது டேயா? அப்புறம் நீ பிளேட் போடுறதெல்லாம் கேக்குறதுக்கு நான் இங்க வரல. ஏன் உன் நல்லதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் பிளேடு போடுறேனா? இப்ப சாமி, எனக்கு பசிக்குது, அதுக்கு தான் வந்தேன். ஓ, பசிக்குதா? அதுக்கு எதுக்கு இப்படி மொத்த பல்ல வெளியே தெரிய மாதிரி பல்ல காட்டுறான்? ஒன்னு தாண்டி செல்லாம், பசிக்குதான்னு கேட்டேன். ஆமா, அதுக்கு எதுக்கு பல்ல காட்டுறேன்? ஐ நோ, உனக்கு என் மேல லவ் அதிகம். ஷபா, ஒரு நாள் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உனக்கு ஊட்டியும் விட்டுட்டேன். அத ஞாபகம் வச்சுட்டு இன்னும் என் கையாலே சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், அப்படிதானே? சரி, நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துதான் நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுறேனா? அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. கேண்டீன்ல போய் சாம் சார் சொன்னாரு ஒரு பிரியாணின்னு கேளு, நான் பே பண்ணிக்கலாம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப எதுக்கு நீ இவ்ளோ அரவியா பிளேடு போட்டுட்டு இருக்க? ஏடி, என்ன பார்த்தா பிளேடு போடுற மாதிரியே தெரியுது. இவ்வளவு நேரம் என்ன காணாததான் இங்க வந்துட்டேன். அதை எனக்கே தெரியாம சமாளிக்கணுங்கிறதுக்காக பசிக்குதுங்கிறேன். சரி, அன்னைக்கான ஞாபகத்துல இன்னைக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு தான் வந்திருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காதுல தான் உனக்கு தர முடியாது. அட்லீஸ்ட் நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு பார்சல் சாப்பாடாவது வாங்கி தரலான்னு பார்த்தா. டேய், நிறுத்துடா. ஆக மொத்தம் உன் கேபின்குள்ள வந்தேன், அப்புறம் பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இவ்வளவு நேரமா அற அற நடத்திட்டு இருக்க. உன் கார் கீயை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். எது? ஏன் கார்கி உனக்கு எதுக்குடி? கொய்யல, உன் கார்க்குள்ளதான் என்னோட லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. சாம், உன் கார்ல இருக்க லஞ்ச் பாக்ஸுக்காக தான் வந்திருக்கான். இப்போ மட்டும் இவளை பேச விட்ட மறுபடியும் அவ வண்டி வண்டியா பேசுவா, நீ கேட்க வேண்டியதா இருக்கும். விட்டுறாதடா, சமாளி. கொஞ்சம் கீயை கொடுத்துறீங்களா சார்? என் கார்கி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படிங்களா? அப்ப கீழே வந்து என்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? இப்ப என்னவா இவனுக்கு? என்ன? அப்போ லஞ்ச் பாக்ஸ வாங்கிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் சார், நீங்க பிளேடு போடுறத கேட்டுட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன் நினைச்சீங்களா? அப்போ நீ எனக்காக வரல. அததானே சார் அப்பால இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. சோ கான்பிடென்டா தான் சொல்றேன், எனக்காக நீ வரல. ஆமா சார், என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் எப்பவுமே 100ல தான் இருக்கும். ஆனா அந்த 100 ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓ, ஸ்ட்ராங்கா இருக்குமா? தோ
இப்ப பாத்துடலாம். இவனுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? அப்போ நீ என்ன பாக்குறதுக்காக வரல, இல்ல அப்போ என்ன பாக்குறதுக்காக வரல, அப்படித்தானே? உனக்கு என்ன இப்ப பேசுறது ஒரு செகண்ட்ல மறந்து போற வியாதி ஏதாவது இருக்கா? அதத்தானடா சொல்லிட்டே இருக்கேன், உன்னை பாக்குறதுக்காக வரல, லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் வந்தேன். உன் வாய் தான் இதை சொல்லுதே தவிர உன் கண்ணு என் கண்ணு என்ன? உன் கண்ணு வேற மாதிரி எல்லாம் சொல்லுதே. நீ என்ன ஜோசியக்காரனா? அட பேபிமா, நம்ம ஜோசியத்தை பத்தி உனக்கு தெரியாதுல? இதோ இப்ப தெரியும் பாரு. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கையிடுறா. கையை தானே எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி லஞ்ச் பாக்ஸ் பேர சொல்லி உன்னதான் சாம் பார்க்க வந்தேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. இத ஒத்துக்கோ, விட்டுடுறேன். நான் ஒத்துக்கணுமா? நான் எதுக்குடா ஒத்துக்கணும்? சொல்ல, ஏன்னா நீ தான் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க. அப்ப ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏய், நான் தான் சொல்றேனே, நான் லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் வந்தேன். இப்ப கை எடுக்க போறியா இல்லையா? முடியாதே, நீ ஒத்துக்கோ, விடுறேன். குரங்கு, நான் தான் சொல்லிட்டேன் இல்ல, நான் லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் வந்தேன். கையை விடு. லஞ்ச் பாக்ஸுக்காக வந்தியனா எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம், மெசேஜ் பண்ணிருக்கலாம். ஏன் லேப்டாப் கூட ஆன்ல தான் இருக்கு, லேண்ட்ல மெசேஜ் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு என்ன பாக்குறதுக்காக என் ரூம் வரைக்கும் வந்திருக்க. டேய், வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கல. அப்படியே நான் உன் ரூம்க்கு ஒன்ன தேடி வந்தாலாம் இப்படி எல்லாம் நடந்துப்பியா? இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரியும். எனக்கு தான் நீ வேண்டாமே தவிர உன் மனசுல இன்னமும் நான் இருக்கேன். அதான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். ஐயோ பைத்தியக்காரா. இசை, இவன் கான்ஃபிடென்ட் சொல்லிட்டு உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கான். இருடா, உன் கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு இப்ப செக் பண்ணிடுறேன். இப்போ நான் உனக்கு ஜோசியம் பார்க்க போறேன். ஜோசியமாடா பாக்குறேன், பாரு பாரு. நீ என்ன தேடி வரலன்னு சொல்றேன். ஆனா உன் உதடு என்ன சொல்லுதுன்னா, சாம் நீ இது வரைக்கும் அந்த பக்கமே வரல, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. வெளியேதான் உன் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஆனா என் மனசுக்குள்ள சாம் சாம் சாம்னு சொல்லிட்டே இருக்கேன். சாம், என் கண்ணை பார்க்கும்போது நான் உனக்கு மட்டும்தான் சொந்தானு உனக்கு புரியுதா? சொல்லு சாம், என் கண்ணை பார்க்கும்போது நான் உனக்கு மட்டும்தான் சொந்தானு உனக்கு தோணுதா? அம்மோ அம்மோ, கண்ணை பார்க்கும்போது அதான் நீ பார்த்தேன். ஏச்சி கையடா. இப்ப என்ன சொன்ன? அம்மு என் கண்ணை பார்க்கும்போது? உன் கண்ணை பார்க்கும்போது என்ன? அதான் தொடங்குனியடா, அம்மு உன் கண்ணை பார்க்கும்போது அப்படின்னு. அம்முவா, நான் எப்படி அப்படி சொன்னேன்? அம்மாடி அம்மா, என்ன நடிப்பு நடிக்கிறா அப்படின்னு சொன்னேன். டேய் ஃப்ராடு, ஏதாவது ஒரு வார்த்தை உண்மை பேசுறியா? பழைய காதல அம்மு அம்முன்னு குழஞ்சிட்டு இப்ப என்ன அம்மாடி அம்மான்னு சொன்ன? ஏன் இதுல 300 பிளஸ் இவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கான். ஏன் நிறுத்தடி, நீ வேண்டாங்கிறதுல நான் கான்பிடண்டா தான் இருக்கேன். அதுவும் 300%, 100ல. அப்புறம் என்னடா அம்மு? ஏன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நீ வேண்டானா வேண்டாம், நான் வேண்டான்னு வச்சதுதான். அப்புறம் நான் வேண்டான்னு நீ தானே முடிவெடுத்த. உன் கான்பிடன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணேன். இது டேய் ஃப்ராடு, எப்படிடா எப்பவுமே கீழே விழுந்துட்டு அப்பப்பா கீழே விழுந்தா என் மீசையில மண்ணு ஒட்டவே ஒட்டல. எப்படிடா உன்னால மட்டும் இப்படி நடிக்க முடியுது? ஏன் நிறுத்தடி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாயின் பண்ணதே என்ன கவுக்குறதுக்காக தான். அப்புறம் எம்மெல்லாம் கோமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உன் கான்பிடன்ட் லெவலை செக் பண்றதுக்காக தான் நான் அம்மூன் கூப்பிட்டேன். அப்போ அம்மாடி அம்மான்னு சொல்லல, அம்மூன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அம்மாடி அம்மான்னு சொன்னதான் அம்மூன் கேட்டிருக்கான். கேவலமா இருக்கடா, கேவலமா நடிக்கிறான். ஏய், யார்கிட்ட நின்னு பேசிட்டு நிக்கிறேன்னு புரியுதா? ஏச்சி கீழே கூடா. கீழே தர முடியாது. நீ இன்னைக்கு பட்னியாவே இரு. தர முடியாது? தர முடியாதுடி. அப்படியா? மவனை இப்ப மட்டும் உன் கார் கீயை குடுக்கல என்னடி பண்ணுவேன்? ஒன்னில் நீ உன் கார் கீயை ஒழுங்கு மரியாதையை கொடு. அப்படி இல்ல கீழே வந்து நீயே ஓபன் பண்ணி என் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து குடுக்குறேன். நீ இன்னைக்கு பட்னி கடந்து செத்தால எனக்கு பிரச்சனை இல்லையே தவிர கீ எடுத்து கொடுக்க மாட்டேன்டி. குடுக்க மாட்டேன்? கொடுக்க மாட்டேன்டி. ஓரியலி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பயே கீழே போவேன், கார் கண்ணாடியை உடைப்பேன். எது கார் கண்ணாடி உடைப்பியா? ஆமாடா, நானும் இன்னைக்கு பாத்துட்டேன். ஒழுங்கு மரியாதையை நீயே என் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடு. அப்படி இல்ல கிளாஸ் உடைச்சிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கும். கிளாஸ் உடைப்பியா? ஏன்
என் காருக்கு ஒன்னால ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் சின்ன கீழல் விழுந்ததுன்னு வச்சுக்கோ, முவ்வளம் சாவடிச்சிட வேண்டி ஒன்ன. ஏன்னா என் கார் எனக்கு குழந்தை மாதிரி. எது? ஆமாடி, என் கார் எனக்கு குழந்தை மாதிரி தான். எச்சி கீழே எடுத்து குடுறான். முடியாதுடி, நீ இன்னைக்கு பட்னியாவே கிடந்து செத்தாலும் பிரச்சனை இல்ல. சார் நான் லாஸ்டா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடு, இல்ல கிளாஸ் உடைக்க வேண்டியதா இருக்கும். என் காருக்கு ஒன்னால ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளினாலும் தள்ளுவனே தவிர லஞ்ச் பாக்ஸை எடுத்து கொடுக்க முடியாதுடி. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்ப நானே போய் எடுத்துக்கிறேன். போறான், ஒருவேளை கிளாஸ் உடைச்சிருவாளோ. ஏய் நில்ல நில்ல. நான் எதுக்குடா நிக்கணும்? நீ எந்த ஸ்டேஷன் போனாலும் போய்க்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏய் நில்ல, எடுத்து கொடுக்குறேன். அது ரொம்ப ஆடாதடி, என் காருக்கு மட்டும் ஒன்னால ஏதாவது சேதாரம் ஆயிருந்து மொவ்வள ஒரு சாவி என் கையில தாண்டி. வந்து தொலை, என் தொலை எடுத்து என் காரை என் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதா போயிட்டு. சீ, இவெல்லாம் ஒரு மனுஷன். சொல்ல கேக்குது. ஆனா இல்லாத இடத்துல இந்த பெல் தேவையா? ஏன் பெல் அடிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்காவது ஏதாவது உண்டா? புரியலடி, ஏதாவது உண்டானா? இல்ல நேற்றுக்கு நைட் ஃபுல்லா என்ன தூங்க விடாம அப்படியே போட்டானா? ஓய் ஒன்ன தாண்டி என்ன? இல்ல சார், தூங்க விடாம ஐஜிப்ரா கிளாஸ் எடுத்தீங்கல? ஆமா, இன்னைக்கு என்னோட சப்ஜெக்ட் எக்ஸாமா தான். அதான் சார், நைட் ஃபுல்லா தூங்க விடாம கிளாஸ் எடுத்தீங்கல? அதான் இன்னைக்காவது சீக்கிரமா தூங்கலாமான்னு கேட்க வந்தேன். உனக்கு ஏதாவது படிக்கணும்னா அதை படிச்சுட்டு நீ தூங்கலாம். ஓ சரி சரி சார். சரி, வீட்டுக்கு போகாம எங்க போறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல்ல வெளியே வந்திருக்கோம். காலேஜ் போறதுக்காக தான் வந்தோம். சரி இருந்தாலும் எங்கேயாவது ஒன்னு வெளியே கூட்டு போலான்னு தான். ஓஹோ. வித்யா, நம்ம வர வேண்டிய இடம் பக்கத்துல வந்துட்டு நீ உள்ள போய் ஏதாவது ஆர்டர் பண்ணு, நான் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். தெரியாம இந்த ஆளுக்கு பொண்டாட்டி ஆயிட்டோம். இந்த சைக்கிள தலையில தூக்கி வச்சு உள்ள கொண்டு வந்தாலே போதும், இதுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா வேற. மனசுக்குள்ள பயங்கரமா கழுவி ஊத்துறா போல இருக்கேன். என்னமோ ஆர்டர் பண்ணதே வந்துட்டு போலாம். ஆமா சார், உங்களுக்கு தான் உங்க சைக்கிள பார்க் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, பார்க் பண்ற இடத்துல கொஞ்சம் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்ன, நீ ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் வந்துடுச்சு, அப்புறமா சாப்பிடாம பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட ஒண்ணு ஓப்பனா கேட்கலாமா? இதோ ஆரம்பிச்சிட்டாலா? ஹலோ. கேளுமா, என் ஒய்ஃப் நீ, உனக்கு இல்லாத உரிமையா? ஓ, நான் உங்க ஒய்ஃப்ங்கற நினைப்பு உங்களுக்கு இருக்கா? அப்புறம் இல்லாமல இன்னைக்கு காலேஜ் போகும்போது உன்னையும் கூட்டு போயிருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு கூட கூட்டு வந்திருக்கேன். உண்மை சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இது உங்க வீட்டுல உள்ளவங்களோட பிளான் கூட கிடையாது. தாத்தா அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணத்துக்கு மனசளவுல நீங்களும் நானும் ரெடி ஆகுறதுக்கு கூட நமக்கு டைம் கொடுக்கல. ஆனால நான் இதை ஏத்துக்கிட்டேன். என்னமோ உங்களால இதை ஏத்துக்க முடியலன்னு தோணுது. உங்க லவ்வரா பாத்துக்கிட்டு இருந்த என்ன 2 நாளையில உங்க ஒய்ஃபா உங்களால ஏத்துக்க முடியலங்கிறது எனக்கு புரியுது. ஏண்டி, உன் கழுத்துல நான் தானே 3 முடிச்சு போட்டிருக்கேன், ஏத்துக்க முடியாமலா தாலி கட்டினேன்? தாத்தாவோட பேச்ச தட்ட முடியாம கூட நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நேற்றுக்கு நீங்க நடந்துகிட்டதுலயே உங்களால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியலன்னு எனக்கு தெரியுது. நான் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். என்னை எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு என் அண்ணனால முடியும். அதுக்கப்புறம் ஏன் சொந்த கால்ல என்னாலே நிக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க வீட்டுல என்ன வச்சுக்க வேண்டாம். என்னை அண்ணன் கிட்டே கொண்டு விட்டுருங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு கூட நமக்கு நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. முதல்ல இன்னைக்கு தான் வெளியே கூட்டு வந்திருக்கீங்க. இப்ப கூட அந்த ஓட்ட வண்டி சைக்கிள தானே தூக்கிட்டு வந்தீங்க. ஏன் புது சைக்கிள் டி, யார்கிட்ட ஓட்ட வண்டிங்கிறேன்? என் வெஹிக்கிள பார்க் பண்றதுக்கு கூட இடம் இல்ல சார். அது ஆக்கர் கடையில போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு யாராவது எடுத்து தனியா வச்சாலும் வச்சிட போறாங்க. எது? அப்புறம் இல்லையா பின்ன, இதெல்லாம் நீங்க செஞ்சு நானா ஓடணுங்கிறதுக்காக தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏய், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டி, லூஸ் மாதிரி பேசுற. ஓ, உங்களுக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல. வித்யா, ஊருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. மித்ரா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பான். எங்க காதல் உண்மையா இருக்குதோ அந்த காதல் சாதிக்க தான் தூண்டுமே தவிர எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு. அப்படி சாதிக்க முடியாம தோத்து போயிட்டோம்னா அது உண்மையான காதலே இல்லைன்னு சொல்லுவான். அப்பெல்லாம் அவ பேசுறதை கேட்டு சிரிப்பு தான் வரான். ஆனா என் மேல நீ வச்ச காதலுக்காக, அதை எனக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக யூனிவர்சிட்டியில ரேங்க் வாங்கி பாஸ் பண்ண பத்தியா, அதை பார்த்துதான் வித்யா உன் மேல எனக்கு காதலே வந்துச்சு. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் அரியரே இல்லாம பாஸ் பண்ண வச்சிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. ஆனா என் காதலுக்காக நீ யூனிவர்சிட்டியிலே ரேங்க் வாங்கி சாதிச்ச பாத்தியா, அப்படிப்பட்ட பொண்ணோட படிப்பு ஒரு முழம் மஞ்ச கயிறை உன் கழுத்துல நான் கட்டினதுனாலயோ இல்ல தாலியை தான் கட்டிட்டமே, இனிமே உனக்கு நான் புருஷன் அப்படிங்கிற உரிமையை என் கையில எடுத்துட்டு நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து 10 மாசத்துல என் பிள்ளை என் கையில நீ கொடுக்கறதுனாலயோ உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிடக்கூடாது வித்யா.
எப்படியே நமக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீ எம்எஸ்சி முடிச்சதுக்கு பிறகுதான் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அதாவது இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு. அப்போ இந்த 2 வருஷமா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நான் கெஸ்ட் ஹவுஸ்ல, நீ விஆர் வீட்ல இருந்துட்டு மாறி மாறி லவ் பண்ணிருப்போம். கரெக்ட் தானே? இல்ல 2 வருஷத்துக்கு பிறகு நமக்கு கல்யாணம் நடந்திருந்தனா நான் அதே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்திருப்பேன், நீ விஆர் வீட்ல இருந்திருப்ப. அப்படி இருந்துட்டு லவ் மட்டும் தானே பண்ணிருப்போம். அதேதான் இப்பவும் பண்ண போறோம். நீ படிச்சு முடிக்கிறது வரைக்கும் என்ன அப்ப பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்து காதலிச்சிட்டு இருந்தோம், இப்ப ஒரே ரூம்ல இருந்து லவ் பண்றோம். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இதுல எவ்வளவு இருக்கு? ஓ, நம்மள கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கூட இவன் அவனோட உரிமை எடுத்துக்கல, அதனால நம்ம மேல இவனுக்கு வெறுப்பா இருக்க போல, நம்மள ஒய்ஃபா ஏத்துக்கல போல. அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு கற்பனை பண்ணிடாத. எனக்கு தெரியும் வித்யா, இந்நேரத்துல ஒருவேளை அப்படியா இருக்குமோ ஒருவேளை இப்படியா இருக்குமோன்னு 1000 விதத்துல யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிச்சிருக்கோம் உனக்கு. ஷபா, 17 வயசு பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே பாடம் எடுக்கிறானே. இந்த மாக்கானுக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன்? இந்த மங்கோனி மாக்கா, எனக்கு ஏற்கனவே கல்யாண வயசு வந்துட்டு நீ புருஷங்கிற உரிமை எடுக்கிறதுனால என் படிப்பு கெட்டு போகாதுன்னு எப்படி இந்த மரமண்டையனுக்கு நான் புரிய வைக்க போறேன்? என்ன உங்க விளக்கத்தை கேட்டு அப்படியே நான் வியந்துட்டேன் சார். ஒருவேளை கலாய்க்கிறாளோ? கலாய்க்கிறேன்லாம் நினைக்காதுங்க சார், கலாய்க்கலாம். நான் நிஜமாவே வியக்கிறேன். நீ வியந்ததெல்லாம் போதும், சீக்கிரம் சாப்பிட்டு முடி, வீட்டுக்கு போனோம். அம்மா வேற போன் பண்ணி சொல்லிருக்காங்க, இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. இப்ப முடிச்சிடுறேன் சார். இந்த ஆளுக்கு எப்படி ரொமான்ஸ் வர வைக்கிறது? வர வச்சுட்டா போச்சு. ஓய், இப்ப கிளம்பலாம் சார். ஐயோ, நான் ஒரு நிமிஷம் இரு, இன்னும் முடிக்கல. இருடி, இவன் ஒருத்தி இந்த குடுகுடுவ விட மாட்டா. சூப்பர். அழகா இருக்க. ஆமா, ஸ்னோ அழகா இருக்கா. ஸ்னோ, அது பொட்டு இல்ல. இரு, பேசாம நில்லு ஸ்னோ. இப்ப முடிஞ்சுத. போதுமா? அழகா இருக்க. ஸ்டேட்டஸ் போடுறதுக்குலாம் நீ ஐடியா கொடுக்கற பத்தியா? அதெல்லாம் போட்டோ எடுத்தாச்சு. சரி, நீ சார் கேட்டுதான் பாத்துட்டேலாம், இனி கழட்டிடலாமா? ஏண்டி? இது ஏன் தேவை இது உனக்கு? அச்சோ, யார் இது? அடையாளமே தெரியாம ஒரு பெரிய பொண்ணு வந்திருக்கா. அட, என்னது இது? எங்க ஸ்னோலியா? இது எங்க ஸ்னோலின்னு எங்களுக்கே அடையாளம் தெரியலையே. எங்க ஸ்னோலிக்கு அழகா சாரி எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அழகா இருக்க தங்கம். அது என்ன குட்டி மித்ரா? அவளுக்கு நினைப்பு நான் போட்டு வச்சுட்டு நடந்துட்டு இருக்கேன், அதான் ஒரு போட்டு. ஆனா சண்டை போட்டாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. பாத்துட்டேன் தங்கம், அழகா இருக்கேன். இரு, அப்பா உன்னை தனியா ஒரு போட்டோ எடுத்துட்டேன். இப்போ ஓகே. என் மியா சொல்லிட்டாலாம், அப்ப நான் கண்டிப்பா ஸ்டேட்டஸ் போட்டுடலாம். தாத்தா இப்பதான் வெளியே போயிட்டு வந்திருக்காரு. சரி, அவதான் ஆசைப்படுறாளாம். ஏய் நில்லடி, தெரியாம இவளுக்கு சாரி கட்டி விட்டுட்டேன். யார் கேட்டாலும் என் பேரெல்லாம் தூக்கி போடுவான், என் பேர் தானே காத்துல பறக்கும். எஸ் நோ இருடி வரேன். யார் இது குட்டி மித்ரா? ஸ்னோலியா? ஆனா ஸ்னோலி யாரு மித்ரா யாருன்னு அடையாளம் தெரியலையே. அப்ப இது என் பேத்தியா? என்ன மாதிரி மித்ரா, அப்படியே என் பேத்தியா ஒன்ன மாதிரியே மாத்திட்டா. இல்ல தாத்தா, அவதான் சாரி கட்டி விட சொன்னா, அப்புறம் பொட்டும் வச்சு கேட்டாளா. உங்ககிட்ட எல்லாம் காமிக்க வரவான்னு நினைக்கல தாத்தா. நேத்துக்கு தான் என் ஸ்னோவ கையில தூக்குன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எங்க தங்கம் சாரி கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாளா? அழகா இருக்கடி தங்கம். இது ஒரு நிமிஷம் வரேன். இந்த ஆள் இல்லனாலே இனி என்ன தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடுவாரு.
அந்த கெஸ்ட் ஹவுஸ வர இனியனோட பொண்டாட்டிக்கு எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அதான் இனியன் பொண்டாட்டியோட புது புருஷனையும் அவன் பொண்டாட்டியே கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கோங்கன்னு அங்கேயே வாடகைக்கு ரூபாய் வாங்கின மாதிரி உட்கார வச்சிருக்காரு. இனிமே இனியன் பொண்ணுக்கு தனியா வேற. ஆ, இப்ப அப்படியே ரமணி பாட்டிய பார்த்த மாதிரி இருக்கா. அத்தியோட நெக்லஸ் எடுத்து கொடுக்காரு. பாத்தியா ஸ்னோ, நீ சாரி கட்டினதும் தாத்தா உனக்கு ரமணி பாட்டியோட நெக்லஸே எடுத்து கொடுத்திருக்காரு பாரு. இப்ப நீ பாதி மித்ரா பாதி ரமணி பாட்டி. தங்கம், இது ரமணி பாட்டியோட நெக்லஸ். இனிமே இது உனக்கு தான். தொலைச்சிராம பத்திரமா உன் கூட வச்சுக்கானா. சரி தாத்தா. ஏய் ஆத்தி, என்னத்த நீங்க கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன். நீ வந்ததுலயே ஓடி வந்த லட்சணம் தெரியுது. பார்த்தல அந்த கிழமை இப்ப பண்ணத. என்ன இனியன் பொண்ணுக்கு ஒரு துப்பட்டா வச்சு 2 சுத்தி சுத்தி சாரி மாதிரி கட்டி விட்டுருக்கா அந்த பொண்ணு. அதை இந்த கிழவர் பார்த்தாரா, சிரிச்சுக்கிட்டு விட்டாரான்னு விட வேண்டியதானே. அதுக்கு எப்படி அத்தையோட நெக்லஸ் எடுத்து கொடுக்கலாம்? இது அப்படியே தாத்தா கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. என்ன கூட்டு கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டி, இனியனோட பொண்டாட்டிக்கே பொழைக்க தெரியுது, குழந்தைய வச்சு நகை வாங்க விட்டுருக்கா பாரு. நீங்க என்ன லூசா அத்தை? மத என்னைக்கு ஸ்னோக்கு சாரி கட்டி விட்டுருக்கா? டாக்டரோட தங்கச்சி தான் சும்மா விளையாட்டுத்தனமா கட்டி விட்டுருப்பா போல. ஸ்னோ எப்பவுமே அப்படித்தானே. அவளுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு வித்தியாசமா கிடைச்சாலும் தாத்தாக்குன்னு எடுத்துட்டு வருவா. ஏன்னா ஸ்னோக்கு நம்ம எல்லாரையும் விட வேதாச்சலம் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். தாத்தாவும் அவர் பேரனோட பொண்ணு அப்படி பார்த்ததா பாட்டியோட நெக்லஸ் எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு குத்தமா? அதாண்டி, அந்த மது கூட பொழைக்க தெரிஞ்சவா. பிரியாக்காவோட பையனோட குழந்தைக்குங்கிறதுனால எடுத்து போட்டாரு. இதுவே ஏன் பேத்திக்குனா செய்வாரா? இந்த வீட்டுக்கு பிரியாக்கா மூத்த மருமகானா, நானே இளைய மருமக தானே. இப்பவே நம்ம நிலாக்ஷாக்கு இதே மாதிரி சாரி கட்டி விட்டு, தாத்தா நான் இந்த சாரியில நல்லா இருக்கனான்னு நிலாக்ஷா போய் கேட்டாலும் வச்சுக்கோ, 5 பவுன் நெக்லஸ் இல்லடி 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு. நீ வேணா இப்பவே நிலாக்ஷாக்கு சாரி கட்டி விட்டு பாரு. எது 5 பவுன் நெக்லஸ்க்காக? நானே இது வரைக்கும் சாரி கட்டினது கிடையாது. இதுல 5 பவுன் நெக்லஸ்க்காக என் பிள்ளைக்கு சாரி கட்டி விடணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. ஏய் தத்தி, இப்படியே பொழைக்க தெரியாமலே இரு. அதனாலதான் என் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு இங்க மரியாதையே இல்ல. இப்ப என்ன, தாத்தா ஸ்னோக்கு 5 பவுன்ல நெக்லஸ் போட்டாரு. அதுவும் ரமணி பாட்டியோடது. அதே மாதிரி நிலாக்ஷாக்க போடணும் அப்படித்தானே? ஆமா, அந்த கிழவர் போடுறாரா இல்லையான்னு எனக்கு பாக்கணும்ல. அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு அவளுக்கு சாரி எல்லாம் கட்டி விடணும்? சும்மா போய் தாத்தா கிட்ட, தாத்தா நீங்க மது குழந்தைக்கு நெக்லஸ் போட்ட மாதிரி நிலாக்ஷாக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா போச்சு. தாத்தா 5 பவுன் என்ன 10 பவுனே நிலாக்ஷாக்கு எடுத்து போட போறாரு. எப்படி நீ இப்படி தத்தியா மாறின? ஐயா அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். 5 பவுன் நெக்லஸ்க்காக சாரி எடுத்து 4 சுத்தி சுத்தி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கத்த. நிலாக்ஷாக்கு நெக்லஸ் தான் வேணும்னா நான் தாத்தா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு போய் இவள எப்படி ஏன் மருமகளா வந்து சேர்ந்தா? மாமா, உங்களுக்கு ஆசை தீரா ஸ்னோலினுக்கு மட்டும் தான் செய்ய முடியும். உங்க ஆசை அன்பு பேரனுக்கும் ஆசை இனியா பேத்திக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்களால முடிஞ்சதா நீங்க தாராளமா செய்யுங்க. என் பங்குக்கு நானும் செஞ்சுட்டே தான் இருக்கேன். மச்சான் டேய், எதுலயாவது பெருசா சாதிக்கணும்டா. டேய் ஆல் தி பெஸ்ட் டா. ஆமா மச்சான், எதுல சாதிக்க போறான்? எதுலயாவது பெருசா சாதிக்கணும்டா. ஏன்னா இந்த சாம் சாதிக்க பிறந்தவனும் சில பேருக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். பாத்துடா, சாதிக்க போறதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு சொல்லிட்டு மேல மாடியில நின்னுட்டு கீழே குதிச்சிடாதா. அப்புறம் ஏன் நிலைமை பாவமா போயிடா. ஏண்டா, என்ன பார்த்தா மேல இருந்து கீழே குதிச்சு சாதிக்கிற மாதிரியே தெரியுது. உன் தங்கச்சிக்கு என்கிட்ட கொஞ்சம் வாழ்த்தனை கூட்டிட்டே இருக்கு மச்சான். அதான் என்னை பத்தி அவளுக்கு தெரிய வைக்கணும். அது எப்படிடா, டாபிக் என்ன விஷயமா இருந்தாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி அம்மு டாபிக்லயே வந்து நிக்கிற பத்தியா? அங்க நிக்கிறடா நீ. என் கோர் கிளாஸே உடைச்சிருவேங்கிறான். உடைச்சிருவாளாவா? ஏ மச்சான், எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா, உன் தங்கச்சி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது தானே? ஏன்னா நீ தான்டா அந்த சந்தேகத்தை வர வைக்கிறேன். வேற ஏதோ டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி அம்மு டாபிக்லயே வந்து நிக்கிறான். அதான் உனக்கே தெரியாம உன் மனசுல அவ ஏதாவது இருக்காளாம். மச்சான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதடா. கண்ணாடி ஒரு தடவை உடஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, கம் போட்டெல்லாம் அதை ஒட்ட வைக்க முடியாது. கயிறு கட்டி நாங்க கீழே விழாம பாத்துக்கலாம்டா. டே அன்பு, உனக்கும் உன் தங்கச்சிக்கு என்ன பத்தி தெரியலடா ஒழுங்கா. அவ என்னடானா நான் அவ பின்னாடியே போனோங்கிறதுக்காக என் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அப்பதானே நான் இறங்கி போவேன். நீ என்னடானா நான் உன் தங்கச்சி கூட ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக என்னெல்லாம் மாமா வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுறேன். டேய் மச்சான், நான் இன்னும் முடிச்சிடுறேன். ஆனா நான் சாம் 1 2 100 200 இல்லடா, 300%. அவ மேல லவ்வே வராத மாதிரி என் கான்பிடன்ட் லெவல அப்படியே கான்கிரீட் போட்ட மாதிரி தான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். ஏன் மச்சான், நீ கான்கிரீட் போட்டு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிய உன் கான்பிடன்ட் லெவல, அது மைனஸ்ல போனா என்னடா பண்ணுவேன்? புரியல? அதாவது மச்சான், அவ மேல லவ்வே வராதுன்னு 300% கான்பிடண்டா தான் இருக்கேன். அந்த 300%ம் செகண்ட்ல ஜல்லி ஜல்லியா நொறுங்கி போனா என்னடா பண்ணுவ? டேய், நீ உன் டைரியில வேணா எழுதி வச்சுக்கா. நான் சாம்
இது ஏன் வாழ்க்கை. என் வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. நேத்துக்கு சன் டிவில தலைப்படம் போட்டிருப்பாங்க போல. டேய், என் பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அதுவும் கான்பிடன்ட் லெவல்ல ஆணி அடிச்ச மாதிரி தான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். உன் தங்கச்சி என்ன பிச்சி பூ மாதிரி நான் நினைச்சாளா? அப்படியே அவ வந்து போன் ஊதுனதா சரிஞ்சிருவானா இந்த சாம். அதெல்லாம் சரியாதுன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சிரு. விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி உன் தங்கச்சி எனக்கு தேவையில்லைங்கிற கான்பிடன்ட் லெவலையும் ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கேன். உன் கான்பிடன்ட் லெவலோட தரத்தை பத்தி நான் பாக்குறேன்டா. பாரு பாரு. அது சரிடா, இப்பெல்லாம் நீ ஏன் காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா? ஏண்டா என் மனசுல உன் தங்கச்சி மேல இருக்க வெறுப்பு 100 200 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றேன். நீ என்னடா காமெடிங்கிற? மச்சான், நீ சீரியஸா தான் பேசுறேன், ஆனா எனக்கு என்னமோ காமெடியா இருக்குடா. காமெடியாவா இருக்கு? ஆமாண்டா, நம்பலையா? அது என்னமோ சரிதான்டா. இந்த அம்மாவும் குருவும் இருக்காங்கல்ல, இதுங்க ரெண்டு ஒரே கேரக்டர். இதுங்க கூட சேர்ந்து தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் காமெடி டயலாக் அடிக்க வருதோ என்னமோ. அப்ப இந்த 300% கான்பிடன்ட் லெவல் காமெடி டயலாக்னு ஒத்துக்கிறியா? டேய், அது காமெடி எல்லாம் கிடையாது, சீரியஸ் தான். இவ்ளோ பெரிய விஷயத்த உன் தங்கச்சி என்கிட்ட இருந்து மறைச்சி இப்ப கூட நான் அவ பின்னாடியே போனோங்கிறதுக்காக உன் தங்கச்சிக்கு என் மேல கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நான் காமெடி எல்லாம் பேசலடா, சீரியஸா தான் பேசுறேன். மச்சான், நீ ஒரு பாட்டில் பீர் எடுத்து அடிச்சாலே போதும்டா, நம்ம குமரி கார்ட்டூன் ஸ்லாங்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? நீ டெரர் பீஸா இல்ல காமெடி பீஸான்னு தெரிஞ்சிடும்டா. 4 கேள்வி நொறுக்குன்னு கேட்டலான்டாண்டா குடிப்பேன். ஆனா இந்த பொண்ணு என்னடானா என்ன டம்மி பீஸ் ஆக்கி விட்டுறது. நெக்ஸ்ட் டைம் பாருடா, குடிக்கணும்னு முடிவெடுத்தா முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிடுவேன், அம்மாடி சிச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸான சீன், அதனால என்ன காமெடி பீஸ் ஆக்கி விட்டுறாதன்னு ரிக்வஸ்ட் வச்சுட்டு தாண்டா பாட்டில கை வைப்பான் இந்த சாம். அது சரி, ஓவரா பல்ல கட்டாத. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டா? மச்சான், சிரிச்சது போதும், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். சொல்லி தொலை. டே, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இன்னைக்கு ஈவினிங்கே நீ மதுரை போற மாதிரி இருக்கும். மதுரையா? அதுவும் இன்னைக்கு ஈவினிங்கே வா? ஆமாண்டா, போயிட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகிரும். அப்படியா? ஆமாண்டா, நானே போயிருப்பேன். அந்த நேரத்துக்கு தான் வித்யாக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க எல்லாம், அப்ப நான் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நானே போயிட்டு வந்துடலாம். ஆமா, பஸ்ஸா ட்ரெயினா? பஸ்ஸும் இல்ல ட்ரெயினா இல்ல, நீ கார்லயே போ. ஓகேடா. இன்னைக்கு வரமாட்டேன்னு காலையில மெசேஜ்லாம் பண்ணிருந்தேன். ஆமா மேடம், நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்லாம், என் ஃப்ரெண்டோட மேரேஜ். இது மேடமா? ஆமாங்க மேடம், நீங்க எம்டி சாரோட தங்கச்சி, பிஆர் வீட்டு பொண்ணு. உங்களை போய் நீ வா போன்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்குமா? இச்சி லூசு, எப்போ மாதிரி பேச. இல்லங்க மேடம், நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணு, எங்க கிட்ட இருந்தெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. ஐயோ அஞ்சு, கொஞ்சம் வாய மூடியாடி. இப்ப நீ கலாச்சிட்டு இருக்க. ஆனா அஞ்சு, இந்த கம்பெனில நான் அன்பு சாரோட தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட இப்ப பேசுற மாதிரி எல்லாம் யாரும் பேச மாட்டீங்கடி. மரியாதையா இனியா கிட்டையும் அண்ணா கிட்டையும் சாம் கிட்டையும் நடந்துக்க மாதிரி தான் எல்லாரும் நடந்துப்பீங்க. எனக்கு அது பிடிக்கல. எல்லாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் விஆர் வீட்டு பொண்ணுங்கிற விஷயத்தையே மறைச்சேன். யூஎஸ்ல கூட என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் யாருக்கு நான் தெரியப்படுத்தினதே இல்ல. நீ எதுவும் காசி சார் கிட்ட நான் அன்புண்ணாவோட தங்கச்சிங்கிற விஷயத்த சொல்லலையே. இதுவரை சொல்லலடி, ஆனா இனிமே சொல்ல போறேன். நீ எம்டி சாரோட தங்கச்சிங்கிறதையும் சொல்ல போறேன். சாம் சார் உருக்கி காதலிச்ச பொண்ணே நீ தாண்டி. வித்யா கல்யாணத்துல உன் கூட சாம் சாரோட அம்மா எவ்வளவு க்ளோஸா பேசிட்டு நின்னாங்க. நீ விஆர் வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல இசை, சாம் சார் வீட்டுக்கு நீ தான் செல்ல பிள்ளை. சோ முன்னாடி சாம் லவ் பண்ணதே என்னதான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது இசை. இவ்ளோ காதலிச்சுட்டு சாம் சார் உன் மனசுல இல்லைங்கிற இதை என்ன நம்ப சொல்றியாடி? நம்புறத நம்பாதத ஓம் இருப்பாஞ்சோ. ஒரு காலத்துல இந்த உயிர் வாழ்ந்துட்டு இருந்ததே சாம்காக தான். இந்த உலகத்துல எனக்கு சாம தவிர எதுவுமே பெருசு இல்ல. அப்படி இருந்த பொண்ணு அஞ்சுனா, ஆனா நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக அதிகமாவே பேசிட்டான். ஒரு ஆம்பளை காதலுக்காக பொண்ணு பின்னாடி போறதுக்கும் ஒரு பொண்ணு காதலுக்காக ஒரு ஆம்பளை பின்னாடி போறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சு. சாம் தான் எனக்கு வேணான்னு நான் அழுத்தமா இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் ஈஸியா எனக்கு கிடைப்பான் அஞ்சு. என் அண்ணன் தாலி எடுத்து என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்சு போடுறான்னு சொன்னான், அவனால அதை தட்ட முடியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்க போறது நான் தான் அஞ்சு. சின்னதா ஒரு விஷயம் நடந்தாலும் நீ தானே என் பின்னாடி வந்தான்னு கேட்பான். யார் பேசுறத வேணா நான் தாங்கிப்பேன், ஆனா அவன் பேசுறத தாங்கிக்கிற அளவு என் மனசு ஸ்ட்ராங் இல்ல அஞ்சு. நான் நிறைய அனுபவமும் பட்டுட்டேன். அவங்க அப்பாவால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். நீ நினைக்கலாம் காசி சார் இவ்வளவு வேலை கொடுத்ததுக்கு பிறகும் அதெல்லாம் முடியாத ஒர்க்குனாலும் வீட்டுல போய் முடிச்சு கொடுத்துடுறேன். தப்பு தட்டி கேட்க தெரியலாம், எதிர்த்து பேச தெரியாத கோழைன்னு கூட என்ன நினைக்கலாம் நீ. ஆனா அஞ்சு, என்னை எப்பவுமே பிஸியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் தேவையில்லாத ஞாபகம் எல்லாம் வந்து எனக்கு நானே அழமாட்டேன். இசை, என்னண்ணே? உன்னை எம்டி சார் அவர் கேபினுக்கு கூப்பிடுறாரு. அதோ போறேன்.
எம்டி சார் உன் கேபினுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்றது எப்படி இருக்கு? இசை உங்க அண்ணன் அவர் கேபினுக்கு ஒன்று கூப்பிடுறாருன்னு சொல்றது எப்படி இருக்கு? எனக்கு இதுவே போதும். அப்புறம் அஞ்சு, உங்க அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட கிளைண்ட். உனக்கு எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் உங்க அப்பா இந்த கம்பெனியோட கிளைண்ட்ங்கிறதுனாலயும் இல்ல என் அண்ணன் இந்த கம்பெனியோட எம்டிங்கிறதுனாலயும் வந்தது கிடையாது. அதனால எப்போ மாதிரியே ஃப்ரெண்ட்லியா இரு என் கூட. சரி, அதான் கூப்பிட்டாருல, போயிட்டு வா. சரிடி. இவன் மனசுல சாம் சார் இல்லையா? இல்ல இருக்கிறாரு, ஆனா வெளியே நடிக்கிறாளா? ஆனா சாம் சார் மனசுல இசை இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. பாத்திரலாம். கூப்பிட்டியானே? ஆமாமோ கூப்பிட்டேன். டேய் நான் கிளம்புறேன். டேய் இருடா, நான் பேசி முடிக்கல. வா தங்கச்சிட்ட பேசுறதுக்கு நீ அவளை கூப்பிட்டுருக்க, நான் எதுக்குடா இருக்கணும்? டேய் நான் தான் பேசி முடிக்கலன்னு சொல்றேன்ல. என்னன்னு சொல்ல? அம்மு இன்னைக்கு ஈவினிங்கே நீ மதுரை கிளம்ப வேண்டியதா இருக்கும். டேய் சாம் ஏதோ பிளான் பண்றான், சிக்கிராதா. மதுரையா? எதுக்குனே? ப்ராஜெக்ட் விஷயமா சாம் 2 நாள் மதுரை போறான். சரி. அவன் கூட நீயும் கிளம்புற. அதான் நீ பார்த்தேன். உனக்கு ஓகே தானே? இல்லனே, நான் எதுக்கு? அம்மு உனக்கு வேலை படிக்கணும் தானே? அது மட்டும் இல்ல, நாளை பின்ன இனியாவோட இடத்துக்கு நீ கூட வரலாம். ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம எம்ப்ளாயிஸ் அப்பப்போ வெளியூர்ல எல்லாம் போயிட்டு வராதான். அவங்க கூட எல்லாம் உன்னை அனுப்பி வைக்க முடியாதுல்ல. என் கூட அல்லது சாம் கூடனாதான் உனக்கு சேஃப். உனக்கு தெரியும்ல, அண்ணன் ஒரு பிளான் போட்டேன்னா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். என் 300% கான்பிடன்ட் லெவல்ல தீய வைக்கலான்னு பாக்குறியா? இருடா வரேன். டேய் என்ன அவகிட்ட உனக்கு ஓகே தானான்னு கேக்குறேன். எனக்கு ஓகேவா இருக்கணும்லடா. உன் தங்கச்சியை என்னால கூட்டு போக முடியாது. நீ எதுக்கு அவளை என் தங்கச்சிய பாக்குற? அவ இந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே நீ தான். சோ இதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப என்ன, ஒரு பொண்ணை கூட்டு போன தானே? இது நான் வேணா அஞ்சுவை கூட்டு போறேன், ஆனா உன் தங்கச்சி என்னால கூட்டு போக முடியாது. அஞ்சு எப்படிடா நீ கூட்டு போவ? அப்போ உன் தங்கச்சியை மட்டும் எப்படி என்னால கூட்டு போக முடியும்? ஐ மீன் அவ கிளைண்டோட பொண்ணு. 2 நாள் ஒரு ஆம்பளை உன்னை நம்பி அனுப்புவாங்களா? தெரியுதுல மச்சான், நான் ரொம்ப மோசமானவன். என்ன நம்பி உன் தங்கச்சியா என் கூட அனுப்பாதான். நீங்க இதுக்கு மேல அடம் பிடிச்சாலே நான் உன்னை விட போறது இல்ல. டேய் என்னால கூட்டு போக முடியாது. ஏன்டா மச்சான், உனக்கு இந்த இம்சையை பத்தி தெரியாது. என்னால உன் தங்கச்சியை கூட்டு போக முடியாது. ஏன் அவளை கூட்டு போனியனா உன் 300% கான்பிடன்ட் லெவல அப்படியே சுக்கு 100,000 பயப்படுறியா? பயமா? அதுவும் இந்த சாம்கா? டேய் நான் என்ன பிச்சு போ நினைச்சாலா உன் தங்கச்சி? பத்தியா பத்தியா, அவ ஊதுனதான் 300% கான்பிடன்ட் லெவல அப்படியே பறந்துடான்னு நினைச்சிட்டா. சொல்லி வைடா. சரிடா சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 2 பேரும் கிளம்புற வழியே பாருங்க. டேய் என்னால எல்லாம் உன் தங்கச்சியை கூட்டு சுத்த முடியாது. டேய் அடுத்த சிஓ சீட்ல உட்கார போற பொண்ணு. இதே சொல்லுடா. ஏன் மச்சான், அம்மாவை கூட்டிட்டு நீ 2 நாள் வெளியே போயிட்டு வந்தியனா அவ மேல இருக்க கோபம் எல்லாம் அப்படியே உடஞ்சிடான்னு பயமா இருக்கா? சேச்சா 2 நாள் இல்லடா, 2 வருஷமே உன் தங்கச்சி கூட்டு வெளியே போனாலும் ஏன் மனசு மாறாது. அப்புறம் என்ன, என்ஜாய். உன் தங்கச்சி கூட்டு போனா எப்படிடா என்ஜாய் பண்ண முடியும்? பத்தியா பத்தியா, அப்பப்ப ஊதி காமிக்கிறான். எனக்கு இருமல் மாதிரி வந்தது, இது ஒரு தப்பா? சரிடா அனுப்பி வை. ஆனா ஒண்டா, வர டைம் நான் தனியா தான் வருவேன். எங்கேயாவது மலையிலயோ இல்ல குளத்திலயோ அவளை தள்ளி விடாம வரமாட்டேன். அவகிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்தியன்னா சரிதான்டா. சாம், ஆ என்னன்னு தெரியல, இனியா மேம் கேபின்ல இருந்து அழுகு சத்தம் வந்துட்டே இருக்கு. அழுகு சத்தமா? ஏதாவது படம் ஏதாவது பாக்குறாளா இருக்கும். ஐயோ இல்ல சாம், அவங்க தான் அழுற மாதிரி கேக்குது. ஏதோ அழுறாளா? ஆமா சார், ஆனா என்னன்னு நான் போய் பார்க்கல. அதான் நீங்க இருக்கீங்களா? நான் என்னன்னு பாக்குறேன். ஏ குல்ஃபி, என்னடி ஆச்சு? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. டேய் பேசிட்டு நிக்கிற டைமா, தூக்கு. ஒண்ணும் இல்ல குல்ஃபி, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இனியா ஒத்துக்காதது ஏதாவது சாப்பிட்டியா என்ன? இல்லை சார், எனக்கு கொஞ்ச நாளா வயிறு வலிச்சுட்டே தான் இருக்கு. கொஞ்ச நாளா வலிச்சிட்டு இருக்கான். என்னடி வளர்ற? ஆமாங்க, ஆனா இன்னைக்குதான் ரொம்ப பெயினா இருக்கு. அன்பு எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிறகு பேசிக்கலாம். ரொம்ப வலிக்குதுங்க. ஓகே ஒன்னும் இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். மதோட ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிடலாம். சரி. இந்த சிச்சுவேஷன்ல அன்பு கார் டிரைவ் பண்றது சரியா இருக்காது. கூட நானும் போறேன், நீ ஒண்ணு பண்ணு. மதுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா, இனியா உடம்பு சரியில்லை அங்கதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிரு. சரி நீ கிளம்பு, நான் சொல்லிக்கிறேன். என்னங்க மித்ரன்? என்ன மது? என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் என் கையில கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரமா அவளே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது, எல்லாம் நார்மல் தான், சாதாரண வயிறு வலி தான். அப்ப ஏன் ஸ்கேன் ரிப்போர்ட் என் கையில கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆல் ஓகே. உன் புருஷன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ரிப்போர்ட்டை திருப்பி பாக்குறதா இருந்தா சொல்லு, எடுத்து கொடுத்துடுறேன். எதுக்கு இவ்ளோ சீரியஸ் ஆகுறீங்க? உனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேலாம், ஆதிய கூப்பிட்டுருக்கேன். ஆதி வெளியே தான் வெயிட் பண்றான். நீ கிளம்பு, நான் அன்பு கிட்ட பேசிக்கிறேன். என்னங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அம்மா தாயே, உன் ஃப்ரெண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கான்.
இல்ல என் கையில ரிப்போர்ட் தராம பண்ணிட்டே இருந்தீங்கல்ல அதான். சரி ஆதி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றான், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி, நைட் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு ஏதாவது வேலை பார்த்திருப்பா, இல்ல அவளுக்கு ஒத்துக்காத மாதிரி ஏதாவது சாப்பிட்டிருப்பா. ம் ஆமா, நீ போ, நான் அன்பு அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க, கண்ணு முழிச்சதான் அன்பு வந்து பார்க்க சொல்லுங்க. என்ன உள்ள போன மித்ரனை இன்னும் காணோம்? சாதாரண வயிறு வலின்னு நினைச்சேன், இவங்க வர ஸ்கேன் அது இதுன்னெல்லாம் பயமுறுத்தி விட்டுட்டாங்க. மித்ரன், அன்பு, இனியா நல்லா தானே இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே? மித்ரன், உங்ககிட்ட தான் கேக்குறேன், அவ ஓகே தானே? சாதாரண வயிறு வலின்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்னடானா ஸ்கேன் அது இதுன்னெல்லாம் எடுத்து என்னையே பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அன்பு, பதட்டப்படுறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. இனியாக்கு எப்போ அல்ல, ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்திருக்கு. நீங்க தான் கவனிக்காம விட்டுருக்கீங்க. இல்ல மித்ரன், இப்பதான் ரொம்ப நாளாவே எனக்கு வயிறு வலிச்சிட்டு இருக்குன்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னதே கிடையாது. அதான் அன்பு, நீங்க பயந்துருவீங்கன்னு உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. புரியலாம். இப்போ நல்லா தானே இருக்கா? அன்பு, இனியா நல்லா தான் இருக்கா. அப்புறம் என்ன? இனியா நல்லா தான் இருக்கா அன்பு. ஆனா நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னா புரியல. உங்க ஒய்ஃப் இனியாவாலா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மித்ரன். இனியாவோட யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அன்பு. என்ன மித்ரன் சொல்றீங்க? ஆமா அன்பு, ஒரு குழந்தைய சுமக்கிற சக்தி அவங்க கர்ப்பப்பைக்கு இல்ல. மித்ரன், 99% சான்ஸ் இல்ல அன்பு. எனக்கு புரியல. சாதாரண வயிறு வலின்னு அவளை கூட்டு வந்தேன், நீங்க என்னடானா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க. ரிலாக்ஸ் அன்பு. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இந்த 99% நெகட்டிவ கூட பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு டாக்டர்ஸால முடியும். நிஜமாவே நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். ஒரு குழந்தைய சுமக்கிற சக்தி அவங்க யூட்ரஸ்க்கு இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்களுக்கு இந்த வயிறு வலி ப்ராப்ளம் கொஞ்ச நாளாவே இருந்திருக்கு, ஆனா உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அப்போ மித்ரன், எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வரீங்களா? 99% வாய்ப்பு இல்ல அன்பு. ஆனா இப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ வளர்ந்துட்டு, முடியாததே முடியும்னு சாதிக்கிற அளவுக்கு மெடிக்கல் ஃபீல்டு வளர்ந்துட்டு, எனக்கு கேட்டா உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். மித்ரன், இந்த 99% இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் உலகம், அவ மட்டும்தான் என் உலகம். நாங்க 2 பேரும் விஆர் வீட்டு பிள்ளைங்க தான். ஆனா என்ன தாண்டி அவளுக்கு எதுவும் பெருசு இல்ல, அவளை தாண்டி எனக்கு எதுவுமே பெருசு இல்ல மித்ரன். இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் அவகிட்ட சொன்னா உடைஞ்சு போயிருவா. அதுக்கப்புறம் என்னை விட்டே போனா கூட போயிருவா. கல்யாணம் ஆனதுல இருந்து அவளோட ஆசையை ஒரு குழந்தைய பெற்று என் கையில கொடுக்கறதுதான். அவளால இதை ஏத்துக்கவே முடியாது மித்ரன். நமக்கு வர வழி இல்ல அன்பு, அவங்களுக்கு தெரியப்படுத்தி தான் ஆகணும். அப்பனாதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். மித்ரன், உங்களுக்கு புரியல. இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்க கூடிய தன்மையெல்லாம் அவளுக்கு இருக்காது. உடனே என்னை விட்டு விலகணும் தான் முடிவெடுப்பாளே தவிர, நீங்க அடுத்ததா பேசுற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அவ ஒத்துக்க மாட்டா. எனக்கு அவதான் முக்கியம். அப்ப சொல்ல வேண்டாங்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் முக்கியம் தான். அதே நேரத்துல யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, என் குழந்தைய உன்னால சுமக்க முடியாது, அதை தாங்குற சக்தி உனக்கு இல்லைன்னு சொல்றதே அவ தாங்கிக்க மாட்டா. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மித்ரன். சரி சொல்லுங்க. இனியாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவகிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ஐயோ அன்பு, சொன்னாதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல மித்ரன், எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அடுத்த செகண்ட் என்னை விட்டு போனோம் தான் நினைப்பாளே தவிர, நீங்க அடுத்ததா சொல்ற எதையும் அவ காது கொடுத்து கேட்க மாட்டா. அந்த 1% மட்டும் நம்பிட்டு என் கூட இருக்க மாட்டா. அப்போ நீங்க பிரச்சனை இனியாக்குன்னு சொன்னா தானே என்னை விட்டு அவ போவா? ப்ராப்ளம் எனக்குன்னு சொல்லுங்க மித்ரன். அன்பு, விளையாடுறீங்களா நீங்க? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எனக்கு என் குல்ஃபி தான் முக்கியம். அன்பு, நீங்க இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு கம்பெனியோட எம்டி. நாளை பின்ன இந்த விஷயம் வெளியே வந்ததுன்னா உங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? ஐயோ, எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் எந்த கெட்ட பேர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னை விட்டு அவ போயிடக்கூடாது. அதுக்காக இதை ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஆர் யூ ஷுவர்? தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட ரிப்போர்ட்னால உண்மையை சொல்லி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதுங்க மித்ரன். அன்பு, வாய், நீ உட்காரு. என்ன ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க? என்னங்க அழுதுட்டா இருந்தீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் குல்ஃபி இருக்க. உனக்கு என்ன? நான் ஓகே தானே மித்ரன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே? நாங்க வீட்டுக்கு போலாம் தானே? இன்னும் ஒரு நிமிஷம், என்ன மன்னிச்சிரு குல்ஃபி. எனக்கு இதை தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியல. மித்ரன், என்ன? இனியா, நான் சொல்ல போறது உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். என்ன மித்ரன்? அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்துல அன்புக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஒரு டாக்டரா என்ன கேட்டா
99% உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதையும் தாண்டி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன மித்ரன் விளையாடுறீங்களா? எனக்கு தானே உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் பண்ணாங்க. நீங்க அன்புக்கு ப்ராப்ளம் சொல்றீங்க. இனியா நாங்க உங்க 2 பேரையும் செக் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ரிப்போர்ட் அன்புக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லுது. நான் வேணா ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு கொடுக்கவா? ஐ மீன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ரிப்போர்ட் உங்ககிட்டே கொடுத்துடுறேன். என்ன சொல்ல வரீங்க? அன்புக்கு ப்ராப்ளம் இருக்கனால 99% உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலேயும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ட்ரீட்மெண்ட்லாம் நீங்களும் ஹெல்த்துக்கான மெடிசின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இனியா